ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். சமைப்போம் ருசிப்போம். இன்றைக்கி கம்பு நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி இங்கே லோக்கலில் கிடைச்ச ஒரு பிராண்டோட கம்பு நூடுல்ஸ் பேக்கெட் தாங்க வாங்கியிருந்தேன். அதை வச்சு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்கள் வந்து எப்பயுமே வாங்கும்போது அதோட இன்க்ரீடியன்ஸையும் எக்ஸ்பைரி டேட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 லிட்டர் தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கணுங்க. பின்னாடி அதிலே வந்து போட்டிருப்பாங்க செய்முறை எப்படிங்கிறத. அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் இன்றைக்கி செஞ்சேன். சூப்பராக வந்துருந்துச்சு. நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் தாங்க போட போகிறேன். அதனால் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ்க்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். 1 லிட்டர் தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கிட்டோன்னா நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வருங்க. நூடுல்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு 3 நிமிஷம் நல்லா சூடான தண்ணியில் 3 நிமிஷம் போட்டாவே போதுங்க. சூப்பராக வெந்துடும். பாருங்கள், 3 நிமிஷத்துலேயே எனக்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இல்லாத மாதிரி ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. நமக்கு வந்து இந்த பிராண்டோட மில்லட் நூடுல்ஸ் தான் பக்கத்தில் கிடச்சிச்சு. அதனால இந்த பிராண்டோடது நான் வாங்கி ட்ரை பண்ணேன். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம். அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 பச்சை மிளகாய். இதில் இருக்க டேஸ்ட் மேக்கர் போட்டுமே கொஞ்சம் காரம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தாங்க இருந்துச்சு. அதனால் நான் 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு கேரட், கொஞ்சமாக பீன்ஸ் இது எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. கேரட், பீன்ஸ் எல்லாமே நல்லா வணங்கட்டும். அடுத்து ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வணங்கணுங்க. உங்கள்கிட்ட குடமிளகாய் இருந்துச்சுன்னா குடமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாங்க. அதுலேருந்து ஒரு பேக்கெட் டேஸ்ட் மேக்கர் அதில் சேர்த்துக்கிட்டேங்க. காய்க்கு அளவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுலேயே உப்பு காரம் எல்லாமே இருக்குங்க. நம்ம காயெல்லாம் இவ்வளோ ஆட் பண்ணுறோங்கிறதுனால கொஞ்சம் உப்பு காரம் எல்லாமே கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு, ஒரு மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். காய் எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா அது வேகிற அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி எல்லாமே சுண்டிருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த நூடுல்ஸை வந்து இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான கம்பு நூடுல்ஸ் ரெடி. நூடுல்ஸ் வேணும்னு கேட்குற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷனாக இந்த மாதிரி மில்லட் நூடுல்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்லேயே டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி செஞ்சு இது கூட வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.